தெற்கு அமெரிக்காவின் ஒரு குறிப்பிட்ட வனப்பகுதியில் விசேஷித்த வகை குரங்கு இனம் வாழ்ந்து வந்தது. அவ்வகை குரங்குகளை மிருக காட்சி சாலைகளில் வைக்க உலகமெங்கும் விரும்பினர். எனவே அங்கே இருக்கும் உள்ளூர் வாசிகள் இந்த குரங்குகளை எந்த விதமான துன்புறுத்தலுக்கும் ஆட்படுத்தாமல் பிடித்து கொடுக்கும்படி அதிகாரிகள் கேட்டுக்கொண்டார்கள். அதை அந்த உள்ளூர் வாசிகளும் கச்சிதமாக செய்து முடித்தார்கள். எப்படி செய்தார்கள்? அவர்கள் ஒரு பெரிய பூசணியை எடுத்து உள்ளில் இருக்கிற அனைத்தையும் சுரண்டி எடுத்துவிட்டு அதற்குள் அரிசி மற்றும் பழங்களை வைத்து குரங்கனுடைய கை போகும் அளவிற்கு சிறிய ஓட்டையை ஏற்படுத்தி குரங்கு வரக்கூடிய பகுதியில் வைத்து அவர்கள் மறைந்து கொண்டார்கள். குரங்குகள் இதில் இருக்கக்கூடிய உணவை எடுக்க வேண்டும் என்பதற்காக வந்து அந்த ஓட்டைக்குள் கையை விட்டு அங்கே இருக்கிற அரிசியை அள்ளி கையை வெளியே எடுக்கும் பொழுது கையை வெளியே எடுக்க முடியாமல் சிக்கி கொண்டது. உடனே அவைகளை பிடிக்க வந்தவர்களும் இவைகளை துரிதமாக பிடிப்பதற்கு வாய்ப்பு ஏற்பட்டது. ஏனென்றால் குரங்குகள் தங்கள் கையில் பிடித்திருக்கிற அரிசி அல்லது உணவை விடுகிறதற்கு அவைகளுக்கு மனமில்லை. அதே வேளையில் அந்த பூசணிக்காயும் அதிக கனமாயிருந்தது. அதையும் அவைகள் இழுத்து கொண்டே போகக்கூடிய சூழலில் அவைகளால் ஓட முடியவில்லை. உள்ளூர் வாசிகள் ஒரு துணியால் குரங்கை மூடி தங்களுடைய இரையை கொண்டு சென்றார்கள். அவர்கள் கையில் உள்ளதை விடாமல் வெறித்தனமாய் பற்றி கொண்டதால் அவர்கள் தம் பேராசைக்கு தங்களையே பலியாக விட்டுவிட நேரிட்டது. பிரியமானவர்களே, பொருளாசை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றும், லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். தன் ஜீவனை ரட்சிக்க வகை தேடுகிறவன் அதை இழந்து போவான், இழந்து போகிறவன் அதை உயிர்ப்பித்து கொள்ளுவான் என்றும் இயேசு சொல்லுகிறார். விட வேண்டியவைகளை விட முடியாமல் பற்றி கொள்ள வேண்டியவைகளை விட்டு தூரமாக இருக்கிறீர்களா? சிந்தித்து பாருங்கள். God bless you.